என் தங்கமே, இன்று மகாலய பட்சத்தினுடைய முதலாவது நாளில் உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி ஒரு ஆத்மா வந்து நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கின்றது. இந்த ஆத்மா எதற்காக அழுது கொண்டிருக்கிறது? அவர்கள் என்ன செய்ய நினைக்கின்றார்கள், உன்னிடத்தில் என்ன சொல்ல முயற்சி செய்கின்றார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு இந்த கருப்பன் இப்பொழுது உன்னிடத்தில் அதை சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பொதுவாகவே ஆத்மாக்கள் எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்திற்கு அவ்வளவு எளிதாக வந்து விடுவதில்லை. அவர்கள் இந்த மகா ஆலய பட்சத்தினுடைய முதலாவது நாளில் உன் இல்லத்தை நாடி வந்திருக்கிறார்கள் என்றால் இன்று அவர்களுக்கான நாள். அவர்களினுடைய உலகத்திலிருந்து அனுமதி கேட்டு இன்று உன் இல்லம் தேடி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அப்படியானால் என் பிள்ளையே, அவர்களை அளவிடுவது நியாயமல்ல. அவர்களை நீ உள்ளே வரவழைத்து அவர்களின் மனதை மகிழ்விக்க வேண்டியதுதான் உன்னுடைய கடமையாகும். ஆனால் நீ அதை செய்யாமல் நின்று கொண்டிருப்பதனால்தான் அவர்கள் கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள் என்பது இந்த கருப்பனினுடைய எண்ணமாக இருந்தது. அதை அவர்களிடத்தில் சென்று தெரிந்து கொள்ளலாம் என்று இந்த கருப்பன் முயற்சி செய்த பொழுது அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த கருப்பன் எனக்கு அத்தனை ஆச்சரியத்தை கொடுத்தது. எப்படி இவர்கள் இத்தனை வேதனையோடு உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றார்கள்? அது மட்டுமல்லாமல் அவர்கள் என்னிடத்தில் ஒரு கோரிக்கையையும் வைத்தார்கள். அதற்கு இந்த கருப்பன் சரி என்றும் சொல்லிவிட்டேன். என்ன நடந்தது என்று உனக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். இன்று மகாலய பட்சத்தினுடைய தொடக்க நாள். இன்றிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரை வரக்கூடிய 15 நாட்களானது மகாலய பட்சம். இந்த நாளில் இது நாள் வரையிலும் உன் இல்லத்தில் இறந்து போனவர்களுக்கோ முன்னோர்களுக்கோ நீ தர்ப்பணங்கள் கொடுக்காமல் விட்டுவிட்டாலும் இந்த இடைப்பட்ட நாட்களில் நீ எந்த நாளில் வேண்டுமானாலும் அந்த தர்ப்பணத்தை கொடுக்கலாம். அதை செய்யும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு நல்லதொரு மனமகிழ்வை கொடுக்கும். அவர்களின் ஆத்மாவும் அங்கே சாந்தி அடையும். நீ செய்கின்ற தர்ப்பணங்கள் எல்லாமுமே அங்கே யம தர்மராஜன் மூலமாக உன்னுடைய முன்னோர்களையும் அங்கே இருக்கின்றவர்களையும் சென்றடையும். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற அமாவாசை நாட்கள், மகாலயபட்ச நாட்கள் வரும் பொழுது அவரின் அனுமதியோடு உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்கள் மீண்டும் திரும்ப உன் இல்லத்தை நோக்கி வருவார்கள். அவர்கள் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அனுமதி அவர்களுக்கு வழங்கப்படும். அப்படி வழங்கப்படும் பொழுது அவர்கள் வர நினைக்கின்ற ஒரே இடம் இல்லம்தானே. உன்னுடைய இல்லத்திற்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இங்கே வந்த பொழுது அவர்கள் கண்ணீர் வடிக்கின்ற நிலை அவர்களுக்கு வந்ததற்கு என்ன காரணம்? அதிலும் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? என் குழந்தையே, இன்றைய நாள் அவர்களை நீ உள்ளே வரவழைக்க வேண்டும். அவர்களுக்கான விஷயங்களை நீ செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைப்பது மட்டுமல்ல, அவர்கள் உன்னுடைய நிலை கண்டு அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நீ படுகின்ற கஷ்டங்களையும் நீ மனதில் சுமக்கின்ற வேதனைகளையும் நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற உள்ளமல்லவா? உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உள்ளமல்லவா? அந்த உள்ளம் இப்பொழுது நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கின்றாய், நீ ஒரு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று தெரிந்தால் எப்படி அங்கே மனநிறைவோடு இருக்கும்? நிச்சயமாக அவர்களுக்குள் அத்தனை சங்கடம் இருக்கின்றது. நாம் இருக்கும் வரை இங்கிருந்த நிலை வேறு, இப்பொழுது இங்கிருக்கின்ற நிலை வேறாக இருக்கின்றதே. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தனியாக நின்று சமாளிக்க கூடிய திறமையை நாம் எந்த அளவிற்கு வைத்திருந்தோமோ அதை இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் சென்று விட்டோமே. பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டதை இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் சென்று விட்டோமே. இன்று எந்த ஒரு காரியத்தையும் தனித்து நின்று செயல்படுத்த முடியாமல் தத்தளித்து நின்று கொண்டிருக்கின்றார்களே என்று சொல்லி அந்த ஆத்மா அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல,
என் குழந்தையே, அந்த ஆத்மா மனதில் நினைத்த விஷயங்களை நான் உனக்கு இன்னமும் சொல்கின்றேன். அவர்கள் எண்ணிய எண்ணங்கள், அவர்கள் நினைத்த விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே இப்பொழுது உனக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்துவிடும். ஆனால் உண்மையில் மன வருத்தத்தை கொடுப்பதற்காக அவர்கள் அங்கே பேசவில்லை. அவர்கள் என்னிடத்தில் சொன்னது என்ன தெரியுமா? கருப்பா, நீ என் குடும்பத்திற்கு எந்நாளுமே காவல் தெய்வமாக நின்று கொண்டிருக்கின்றாய். நான் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது மன வருத்தம் அடையவில்லை. நான் வேதனைப்படவில்லை. ஏனென்றால் யதார்த்தத்தை புரிந்து கொண்டேன். நாம் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்பதனை தெரிந்து கொண்டேன். அதனால் இங்கிருந்து செல்கின்ற விஷயத்தை நான் பெரிதாக எதுவுமே நினைக்கவில்லை. நம்முடைய காலம் இங்கே முடிந்து விட்டது, நாம் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி நான் கிளம்பத்தானே நின்றேன். ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அங்கே பட்ட கஷ்டங்கள், அது மட்டுமல்லாமல் அவர்கள் இன்னமும் இதையே நினைத்து கொண்டு அவர்களினுடைய அன்றாட செயல்பாடுகளை சரியாக கவனிக்காமல் இருந்து கொண்டிருப்பது மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கின்றது. எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றுதானே நான் இவர்களுக்காக இங்கே இருந்தேன். ஆனால் நான் போன பிறகு இவர்கள் வேதனைப்படுவதை என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் நான் இல்லை என்றால் எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற எண்ணத்தோடல்லவா இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கருப்பா, இவர்களுக்கு மனதைரியத்தை கொடு. இவர்களால் எல்லாம் முடியும் என்கின்ற எண்ணத்தை கொடு. நான் எங்கிருந்தாலும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை எடுத்துச் சொல். இவர்கள் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் விடுத்து மீண்டும் வருவதற்கு சாத்தியமில்லாத என்னை மீண்டும் வருவதற்கான எந்த ஒரு எண்ணத்தையும் மனதிற்குள் வைத்து கொள்ளாமல் வாழ்க்கையின் யதார்த்தத்தை அவர்களும் புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்தால்தான், நாம் நல்ல முயற்சிகளை செய்து நல்லபடியாக ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து வைத்தால்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் என்பதனை புரிந்து கொண்டு அவர்கள் வாழ வேண்டும். அந்த தைரியத்தை என் கருப்பண்ணி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் எப்பொழுதுமே மனதிற்குள் தைரியமும் சுறுசுறுப்பும் நல்ல எண்ணங்களும் இருக்க வேண்டும். இவர்கள் சோர்ந்து போய் இருந்திருந்தால் ஏற்கனவே கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்கள் எல்லாம் சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்களுக்கு மிக பெரிய நன்மையாக முடிந்துவிடும். அனைத்தையும் நான் பட்ட கஷ்டங்களையும் சேர்த்தல்லவா அவர்கள் அழித்து விடுவார்கள். அதனால் இவர்கள் நிச்சயமாக இனிமேலாவது இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அத்தனை பேரும் ஒற்றுமையாக நின்று நல்லபடியாக குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும், நல்ல நிலைக்கு வர வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் வந்தாலும் இந்த கஷ்டங்களை எல்லாம் சமாளித்து மீண்டும் வரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் அவர்கள் செய்ய வேண்டும். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் இவர்கள் எதையும் பெறாமல் இருந்துவிடக்கூடாது. இத்தனை காலமும் நான் பட்ட கஷ்டத்திற்கு பலன் என்னவென்று அவர்கள் எனக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நாம் தனித்து இனிமேல் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதனை செய்து காட்ட வேண்டும். அப்படி அவர்கள் செய்து இந்த வாழ்க்கையில் முன்னேறினால் மட்டும்தான் என் ஆத்மா சாந்தியடையும் என்பதனையும் கருப்பா அவர்களிடத்தில் சொல்லிவிடு. நான் அழுததற்கு காரணம், என் பிள்ளைகள் இத்தனை கஷ்டப்படுகின்றதே, என்னால் அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியவில்லையே, நான் இவர்களை இந்த நிலையில் விட்டுவிட்டு சென்றிருக்க கூடாதோ என்கின்ற எண்ணம்தான். ஆனால் இனி என்ன செய்ய முடியும்? விதியின் விளையாட்டு, என் வாழ்க்கை முடிந்து விட்டது. இவர்கள் வாழ்ந்து காட்டினால்தான் நான் இருக்கின்ற இடத்தில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். அதை அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி கண்ணீர் சிந்துவதற்கான நேரத்தை குறைத்துவிட்டு வாழ்க்கையை வாழ்வதற்கான நேரத்தை அதிகப்படுத்தச் சொல். அவர்களினுடைய இந்த வாழ்க்கையை கண்டுதான் நான் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும். அவர்கள் இருக்கின்ற காலத்தை நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும்.
சட்டென்று எந்த ஒரு ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ளாமல் இங்கிருந்து செல்லக்கூடாது. என்னை போல அவர்களுக்கு ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது என்றுதான் நான் இத்தனை கண்ணீரை இங்கே சுற்றி சுற்றி வந்து வடித்து கொண்டிருந்தேன். கருப்பா, இதை மட்டும் செய்துவிடு என்று சொல்லி அந்த ஆத்மா என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது. நிச்சயமாக அவர்கள் என்னிடத்தில் சொன்ன விஷயங்களை கேட்டு உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்திருக்கும். இனியாவது அழுவதை குறைத்துவிட்டு அவர்களினுடைய கனவை நனவாக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடு. நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் என்றுமே நல்லது நடக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே கிடைக்கும்.